தெரியுமா இவளுக்கு நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் கம்பு ஊனணும், குறுக்கல எலும்பு நர எலும்பு முளைக்கணும். அதான் நர எலும்புனா 90 வயசுக்கு மேலே முளைச்சிடும். 90 வயசுக்கு மேல நர எலும்பு முளைச்சு 101 வயசு சிவனுடைய கட்டளைகள் இருக்கு. அது வரைக்கும் நீங்க எவ்வளவு ஊனிப்புடமாக நீங்க பார்க்க வேண்டாம். கை நடிச்சு நீங்க யாரும் இவளுக்கு காப்பி தண்ணி ஊத்த வேண்டாம். இவளுக்கு ஒரு எச்சி துணியை நீங்க அலசி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ பாடுபட தைரியம் இருக்கு, ஓடுவா. பொம்மை மாதிரி இப்ப நடக்க சொன்னா ஓடிடுவா. அந்த அளவுக்கு ஈசனுடைய அருளாலே அவ வரவேங்கி பெற்றவா. அவ இருட்டுக்குள்ள மண் விளக்குல பொருத்தி மகளாக அவ காலம் கழிச்சு வந்த மகா. அவ மண்ணுக்குள்ள மனைக்குள்ள வாட்டைக்குள்ள வேலை கிடையாது, விசாசு கிடையாது, மாய மந்திரம் செய்வன் உத்தங்கள் கிடையாது. இப்பதைக்கு தள்ளாடு இடமாறி ஒரு 5 நாள் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாரமா இருக்கலாம். ஆஸ்பத்திரியில வீண் ஒரு செலவுகள் வந்திருக்கணும். அவ கொஞ்சம் 1 நாள் 2 நாள் பெட்டில படுத்திருக்கணும், எந்திரிச்சு வந்திருக்கணும். இவ்வளவுதான். ஆனா பெட்டில படுத்ததுனால அவளுக்கு உடல்ல கட்டி போடணும், ஆபரேஷன் பண்ணணும், அது இதுன்னா எதுவுமே இல்ல. அவ உடல்ல தளர்ச்சி போகாம ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்திருக்கா. இவ்வளவுதான் பிரச்சனையே ஒழிய வேற எதுவும் கிடையாது. உடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ உடலுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு அவ உடலுக்குள்ள புண்ணு கிடையாது, புனி கிடையாது, கைவேலை மாதிரி ஐவேலை மாதிரி எந்த விதமான நோய் நொடி எடுக்கல. கட்டி விடுற அளவுக்கு அவ உடலுக்குள்ள கட்டி நொட்டி எதுவும் கிடையாது. ஈனத்தோட குறைபாடுதான் இது. மடவதங்காளிக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த நேரம் அந்த நிமிஷத்தை வந்து நிப்பாட்டி கொடுக்க, தீர்த்து கொடுக்க, நிப்பாட்டி தீர்த்து நாம் பார்த்து போகாம வச்சு வரப்பட்ட மடவதங்காளிக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு பொருள் வேண்டாம். நாளி அம்மாளுக்கு ஆடி மாசம் அதான் வெள்ளி காப்பு கட்டி 2ஆம் வெள்ளி கொடையும் ரத்தினமும் நடக்கும். மக்களால ஏண்டது பூ போட்டா போதும். வாடி வசங்கி போல பூமாலை வாங்கி அம்மாளுக்கு ரெண்டு வீசிட்டு போ. காளி நான் காற்று வரை வளப்பட அஞ்சலகாது பார்த்தவா, இந்திர காளி பார்த்தவா, விசுஷி மிடைத்தவளை எல்லாண்ட காளி கற்பகத்து காளி காற்றுவா.